சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் அநேக தினங்கள், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் 8, டிசம்பர் 10, டிசம்பர் 14, டிசம்பர் 15 ஆகிய தினங்கள் எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள் வருதுங்க. கூடுதலாக டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது. அதே டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி. அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க. அதே மாதிரி விநாயகர் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க. இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை, மார்கழி அமாவாசை, அதோட இந்த மூலா நட்சத்திரம், இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது. கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அது வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது. அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது. பெரும்பாலும் நமக்கு கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி, அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். அதனால் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க. மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா, மார்கழி மாதம் வருது. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. கடைசி மாதம், இந்த 6 மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 6ஆவது மாதம் மார்கழி மாதங்க. இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது. அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகட்டும், அல்லது விநாயக சதுர்த்தி ஆகட்டும். அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது. அதில் வரக்கூடியதான பித்ருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது. நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதில் வரக்கூடியதான அதாவது கேதார கௌரின்னு 21 தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு உகந்தது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி விரதம். கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது. ஹரிஹர புத்திரன், அதாவது ஐயப்ப சுவாமிகளாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்தில் சிறப்பாக நடக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பித்து கொண்டாடுறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தா வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம், சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது. இது யாருக்கு சிறப்பு அப்படின்னா, அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க. அதாவது விநாயகர் பெருமானுக்கும் சிறப்பு, முருகனுக்கும் சிறப்பு, அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு, பார்வதி அன்னைக்கும் மகாலட்சுமிக்கும் சிறப்பு, அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி சபாக்கள், அதாவது நிறையா சங்கீதங்கள், நடனம், வாத்திய கருவிகள், மண்டலிகள் பூராக ரொம்ப நாம சங்கீர்த்தனா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது. அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் மாதிரி பீட மாதம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே, அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது எதனால் அப்படி சொல்கிறோம், இது ஏன் இதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன். சிவாய நமஹா. உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025க்கான பலனை கொஞ்சம் விரிவாக கவனிங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்திருக்குங்க.
உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு குரு வராரு. கூடுதலாக உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் பாவத்தில் போகிறாரு. இந்த 5-11 பரிவர்த்தனா யோகம் ஒரு பக்கம், இது கூடவர் அங்கே போகிறாரு, அது கூடவர் இங்கே வராரு. இந்த பரிவர்த்தனா யோகம் ஒரு பக்கம், அதுபோக உங்களோட ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது மறுபக்கம் அப்படின்னு கூடுதலான நல்ல அம்சம் கிடைக்குது. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டக சனி இருக்குது. அந்த சனி பகவானுடைய பார்வை நேராக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை கூட என்ன பண்ணுறாரு, குரு கொஞ்சம் சைடில் அப்படி பார்த்து கொஞ்சம் வீரியத்தை குறைச்சி விட்றாரு. அதனால் அவருடைய விசேஷ பார்வை, குரு பகவானுடைய விசேஷ பார்வையாகப்பட்டது சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால அவருடைய கொஞ்சம் கெடுபலனும் கண்டக சனினால் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் கெடுபலனையும் அவர் குறைச்சி விட்ருவார். கவலையே படாதீங்க. அடுத்ததாக சிம்மராசிக்கு ஒரு மிக மிக முக்கியமானது என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த சொன்ன பாருங்கள் 5ஆம் இடத்துல அநேக கிரகத்தினுடைய ஒரு எசன்ஸு கிடைக்குது. அது என்னங்க எசன்ஸு, அது என்ன ஒரு சமாச்சாரம் கேட்டிங்கன்னா, முதல்ல 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் போய் உட்கார்றாரு. ராசிநாதன் சூரிய பகவான், அவர் எதுக்கு இருந்தாலும் ராசிநாதன் கிடக்கூடாது. ராசிநாதன், லக்னநாதன், அதே மாதிரி நட்சத்திரநாதன், லக்னத்தின் நட்சத்திரநாதன், தினநாதன், இந்த 5 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியங்க. இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த 5 பேரில் முக்கியமானது இந்த ராசிநாதன். அதனால் அவர் கெட்டு போகக்கூடாது, நல்ல இடத்துல இருக்கணும். குருவினுடைய பார்வை கிடைச்சா அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சாரமாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, பிரசன்ன ஜாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது வருட ஜாதகமாக இருந்தாலும் சரி. அதில் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உங்களுடைய குரு பார்வையே உங்களுடைய ராசிநாதனுக்கு 5ஆம் இடத்துல இருந்து கிடைக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள், தொழில் ரீதியான நல்ல ஊக்கங்கள் கிடைக்கும். அவர் மட்டும்தான் சேர்றாரா? இல்லை. அதே இடத்துல செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குது. செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீடு, வசதி, வாய்ப்புகள், வாகன யோகங்கள், தாயாரினுடைய அரவணைப்பு, தாயாரினுடைய அன்பு எல்லாத்தையும் தரக்கூடியவர் அவர் தான். அந்த செவ்வாய் பகவானுடைய அன்பு கிடைக்குது. அவையே செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்திற்கு உடையவர். அவர் இப்போ 7ஆம் பாவத்தில் உட்கார்றாரு. அப்போ 3 பாவம் வேலை செய்து. அடுத்ததாக சுக்கிர பகவானை சொல்லணும். சுக்கிர பகவான் உங்களுக்கு மனோகாரகன், தைரியகாரகன், தைரியஸ்தானாதிபதி, மனஸ்தானாதிபதினு சொல்லலாம். அதுக்கு உடையவர். அதே மாதிரி அவர் தான் ஜீவனஸ்தானத்திற்கும் உடையவர். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான கிரகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புத பகவான். அந்த புத பகவான் தனஸ்தானத்திற்கும் உடையவரே, அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு உடையார். அப்போ 7 பாவத்திற்கு உண்டான முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இப்போ எங்கே சேருது, 5ஆம் பாவத்தில் சேருது. குருவினுடைய பார்வை எங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு, நல்ல ஏற்றங்கள், பரிபூர்ணமான நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமானது என்னன்னா, கண்டக சனி இருக்கிறதுனால சனி பகவானை கும்பிடுங்க. சனிக்கிழமை, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி, டிசம்பர் 13, டிசம்பர் 20, டிசம்பர் 27 எல்லாமே சனிக்கிழமை தான். அதுபோக இந்த வரக்கூடிய மார்கழி மாதம் இந்த நாட்கள் எல்லாமே பெருமாளை கும்பிடுங்க. கூடுதலாக சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளு தீபத்தை ஏற்று வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமோகமான வளர்ச்சி கிடைக்கும். சிவாய நமக.